Well viewers, you all fine now. போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பங்க் BNK பங்க் பெட்ரோல் பங்க்கும் சொல்லலாம், பெட்ரோல் பங்க்கும் சொல்லலாம். இந்த பங்க் ஆனது வந்து வேர்பா வரும்போது இப்போ ஒருத்தர் வந்து கலந்துக்காம கிளாஸ் கட்டடிஷன் சொல்றேன்னு வைங்க. ஸோ ஐ பங்க்டு த கிளாஸ் தான். ஸோ பங்க்டு பங்கிங் பங்க்ஸ். ஸோ இந்த பங்க் வந்து அந்த கிளாஸ் இது பண்றதும் என்னது கட்டடிக்கிறதும் பங்க்ன்றது ஒன்று. ஸோ கைண்ட்லி டோன்ட் பங்க் திஸ் கிளாஸ். டெய்லி இதை உட்காந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அப்படி தான் நானும் நம்புகிறேன், நாங்களும் நம்புகிறோம். ஸோ கைண்ட்லி ஒரு எபிசோடு விடாமல் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இது மூலயமா உங்கள் எல்லாம் தேடி ஆங்கிலம் ரெகுலராக நிறைய கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பங்க் ஐ டென்ட் பை அ பைக் லாஸ்ட் இயர்னா நான் போன வருஷம் ஒரு பைக் வாங்கல. இது வந்து சிம்பிள் பாஸ்டில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு ஒருத்தர் பைக் வாங்கிட்டே இருக்காரு. வருஷம் வாங்குறாரு. என்ன சொல்லார்? நான் இன்னும் இந்த வருஷம் ஒரு பைக்கு வாங்கலை, இல்லைன்னா நான் இந்த வருஷம் ஒரு புது பைக் வாங்கலை. ஸோ ஐ ஹாவன் பாட் அ பைக், முன்னாடி நியூ போட்டுக்கலாம், ஐ ஹாவன் பாட் அ நியூ பைக் திஸ் இயர். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த டிண்ட் வெளியே வந்துருச்சுன்னா நெகட்டிவ் எஸ்ஆர்னு ஆகிடும். டிண்ட் யூ பை அ பைக் லாஸ்ட் இயர்னா சின்ன பையனை பார்த்து கேட்கும்போது நீ போன வருஷம் ஒரு பைக் வாங்கலையா சின்ன பையன். பெரியவர் பார்த்து கேட்கும்போது நீங்கள் போன வருஷம் ஒரு பைக்கு வாங்கலையான்னு வரும். இதே மாதிரி இந்த ஹெவன்ட் வெளியே வந்து ஐக்கு பதிலாக யூ வச்சு கேட்டோம்னா ஹெவன்ட் யூ பாட் அ பைக்னா நீங்கள் இன்னும் பைக் வாங்கலையான்னு வரும். அதை எழுதணும் பாருங்க. Didn't you buy a bike னா நீ பைக் வாங்கலையா. லாஸ்ட் இயர் போட்டிங்கன்னா போன வருஷம். இந்த லாஸ்ட் இயர் பின்னாடி கூட எழுதிக்கலாம். Didn't you buy a bike last year. அப்படின்னா சின்ன பையனா இருந்தா பாய், அவரை பார்த்து எப்படி கேட்குறோம்? BOY பாய். ஸோ நீ போன வருஷம் ஒரு பைக் வாங்கலையா, நீ போன வருஷம் ஒரு பைக்கு வாங்கலையான்னு வரும். அடுத்தது மேன், பெரியவர் பார்த்து கேட்கும்போது இந்த யூ வந்து பாயும் யூ தான், கேர்ளும் யூ தான். இந்த இடத்துல நம்ம மேல் ஆண்கள் பைக் யூஸ் பண்ணனால பெரியவர் பார்த்து கேட்குறோம். டிண்ட் யூ பை அ பைக் லாஸ்ட் இயர்னா நீங்க போன வருஷம் ஒரு பைக்கு வாங்கலையா, நீங்க போன வருஷம் ஒரு பைக்கு வாங்கலையா. அடுத்தது இதுக்கும் இந்த பிரசன்ட் பர்ஃபெக்டிவ் டிஃபரன்ஸ் பாருங்க. haven't you bought a bike. இப்போ போன மாசமோ போன வருஷமோ சொல்லியிருப்பார் ஒருத்தர் நான் வாங்குறேன்ட்டு, இன்னைக்கு வரைக்கும் வாங்காம இருப்பாரு. ஸோ அவரை பார்த்து அவர் ஃப்ரெண்டு கேட்கிறாரு, என்னங்க போன வருஷமே சொன்னீங்க இன்னும் வாங்கலையா, நீங்க இன்னும் ஒரு பைக் வாங்கலையானா haven't you bought a bike, நீங்க இன்னும் ஒரு பைக் வாங்கலையானா. ஸோ இது வந்து வாங்கலையா, போன வருஷம் வாங்கலையான்னு அர்த்தம். நீ வாங்கலையா, நீங்க வாங்கலையா. இது வந்து இந்த இன்னும்னு வந்தாதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட்ல வாங்கலன்னு சொல்லியிருக்காரு, ப்ரெசென்ட்ல வாங்காமல் இருக்காரு, ஆனால் வாங்கணும்னு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த நெகட்டிவ் எஸ்ஆர்னு வரும். haven't you bought a bike. சரிங்களா? இப்போ இதை வச்சு வரிசையாக அந்த ஹேவுக்கு எழுதுறோம் பாருங்க. அவர் ஒரு பைக் வாங்கியிருக்கார். இந்த ஹேஸ் வெளியே வந்துச்சுன்னா கேள்வி, ஹீ வந்து உள்ளார போயிடும். has he bought a bikeனா அவர் ஒரு பைக்கு வாங்கியிருக்காரா வாங்கிட்டாரான்னு வரும். ஏற்கனவே இன்னைக்கே பார்த்த மாதிரி அவர் வாங்கலன்றதுக்கு அவர் இன்னும் வாங்கலன்றதும் சொல்றோம். சமயத்தில் தமிழ்ல அவர் வாங்கலன்னு சொல்றோம், அதுக்கு இதுதான் வரும். he hasn't bought a bike. பைக் பலா கார் போடலாம். he hasn't bought a car, he hasn't bought a plot, he hasn't bought a house. அப்படி அடுத்த நாலாவது வந்து இந்த hasn't வெளியே வந்துடும். இந்த hasn't வெளியே வந்துடும், he உள்ளார வந்துடும். hasn't he உள்ளார வந்துச்சு பாருங்க. hasn't he bought a bike அப்படின்னா அவர் ஒரு பைக் வாங்கலையா. சரிங்களா? இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. இது ரெண்டாவதுங்க, இது நாலாவது, இது 1, இது 2, 2ல் 5 இல்லையா?
2ல் 5க்கு ஒண்ணுமே வேண்டியது இல்லை. நம்ம இந்த ஹேஸ் சின்னது பண்ணிடுறோம். எந்த கடையில இருந்து? from which shop, from which shop has he bought இந்த பைக், this bike. அவரு எந்த கடையில இருந்து இந்த பைக்கை வாங்கியிருக்கார்? இல்ல சின்ன பையனா இருந்தா அவன் அல்லது இவன் எந்த கடையில இருந்து வாங்கியிருக்கான், வாங்கிட்டான் வரும். சரிங்களா? 4 6, அதாவது இது 4வது 4 6. எப்பவுமே 4 6க்கு y தான் சூட் ஆகும். y முன்னாடி போட்டீங்கன்னா இந்த h சின்னது பண்ணிடணும். why hasn't he bought a bike? அவர் ஏன் இன்னும் ஒரு பைக் வாங்கல? ஸோ y முன்னாடி வச்சிடுறோங்க. yயும் இந்த hasn't சேர்த்து தான் சவுண்ட் அழகா இருக்கும். ஸோ why hasn't he bought a bike னா அவர் ஏன் இன்னும் ஒரு பைக் வாங்கல? again we repeat the fingeringல he has bought a bike, அவர் ஒரு பைக் வாங்கிட்டார், வாங்கியிருக்கார். has he bought a bike, அவர் ஒரு பைக் வாங்கியிருக்காரா, வாங்கிட்டாரா? he hasn't bought a bike, அவர் இன்னும் ஒரு பைக் வாங்கல. hasn't he bought a bike, அவர் இன்னும் ஒரு பைக் வாங்கலையா? from which shop has he bought this bike னா அவர் எந்த கடையில இருந்து இந்த பைக் வாங்கியிருக்கார். why hasn't he bought a bike னா அவர் ஏன் இன்னும் பைக் வாங்கல? அடுத்து நாம பார்க்க போறது பைக் வாங்கினா சர்வீஸ் கொடுக்கணும் இல்லையா? அவரை 6 மாசத்துக்கு இல்லை மாசம் சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா he has been asked to service this bike, அதாவது once in 3 months போட்டுக்கலாம். அதை எழுதுறோம் பாருங்க. இது present perfect passive voice. he has been asked to give it, இந்த இட்ன்றது பைக்கை குறிக்குது. he has been asked to give it for servicing every 3 months இல்லையா? he has been asked to give, இந்த இடத்துல இட்டுக்கு பதிலாக பைக் போட்டுக்கலாம், கார் போட்டுக்கலாம், எனி ப்ராடக்ட். சரிங்களா? he has been asked to give it for servicing every 3 months. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவரை இதை சர்வீஸ்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, கம்பெனிக்காரங்க கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹேஸ் வெளியே வந்துச்சுன்னா has he been asked to give, என்ன வேணுமோ பின்னாடி இந்த டீடைல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம அவரை கொடுக்க சொல்லியிருக்காங்களா, அவரை வர சொல்லியிருக்காங்களான்றதுக்கு என்ன பண்ணலாம்? has he been asked, இந்த 2 போட்டு டேஷ் போட்டோம்னா வர சொல்லி, அந்த வரத்துக்கு கம், has he been asked to come. அவரை போக சொல்லியிருக்காங்களா? has he been asked to go. சரிங்களா? அவரை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களா? has he been asked to wait. இந்த ஹீக்கு பதிலா எஸ் போட்டிங்கன்னா ஷீ போட்டிங்கன்னா இல்லையா? has she been asked to wait, அவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களா? சரிங்களா? ஒரு பெரிய டாக்டர் அந்த நர்ஸை பார்க்க சொல்லிப்பாங்க. has she been asked to see the patient, செக் பண்ண சொல்லியிருக்காங்களா? has she been asked to check this patient. அந்த பின்னாடி டீடைல்ஸ் இந்த verb அந்த v1 போட்டுட்டு நாம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். அந்த நவுன் தான் வரும் இல்லையா? இப்பவே பார்க்க சொல்லியிருக்காங்களா, அந்த யூ செகண்ட் பர்சன் மறைஞ்சிருக்கு. உன்னை இப்பவே பார்க்க சொல்லியிருக்காங்களா ஒண்ணுதான், உங்களை இப்பவே பார்க்க சொல்லியிருக்காங்களா ஒண்ணுதான். ஸோ அந்த யூ வந்து மறைஞ்சிருக்கு. இப்பவே பார்க்க சொல்லியிருக்காங்களா? have you been asked to see now itself. இப்பவேனா itselfனு வந்துடும். சரிங்களா? everything we have to do now is the best time. ஸோ இப்போ இல்லைன்னா எப்போன்ற மாதிரி இது வந்து நிறைய சொல்கிறோம். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமாக கற்றுக்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி 1 or 2 months, 6 months or 3 months or 1 year கூட ஆகட்டும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறையா இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறோன்றது கைண்ட்லி ஸ்டே டியூன்ட். டில் தென் டேக் கேர். பாய்.